Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. தமிழ்நாடு அரசின் குரூப் 1 தேர்வில் மூன்றாம் முறையாக கலந்து கொண்டு விடாமுயற்சியால் வெற்றி பெற்ற பீடி தொழிலாளி மகள் ஸ்ரீமதிக்கு தமிழக அரசு சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ், முழு விவரம். கனிமொழி வணக்கம். தமிழக அரசு பணிகளில் உயரிய பணிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த குரூப் 1 தேர்வுக்கு ஸ்ரீமதி என்ற அந்த தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையில மே 1 இன்றைய தினம் அந்த பீடி தொழிலாளியின் மகள் ஒருவர் தேர்வு செய்யப்பட்டிருப்பது மிகுந்த பாராட்டுக்குரியது என தமிழக அரசு சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் காலியாக இருக்கக்கூடிய 95 பணியிடங்களுக்கு குரூப் 1 தேர்வு அறிவிப்பு கடந்த 2022ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. பிறகு அந்த முதல்நிலை தேர்வு, முதன்மை தேர்வு, நேர்முக தேர்வு போன்றவை எல்லாம் நடைபெற்று முடிந்து அதனுடைய தேர்வு முடிவுகள் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் தென்காசியை சேர்ந்த ஸ்ரீமதி என்ற பீடி தொழிலாளியினுடைய மகள் அவர் குரூப் 1 தேர்விலே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றியை தமிழக அரசு பாராட்டி இருக்கிறது. அதுவும் தொடர்ச்சியாக விடாமுயற்சியுடன் 3வது முறையாக முயற்சி செய்து இந்த தேர்விலே அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இளைஞர்களுக்கு அவர் ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார் என்று தமிழக அரசு சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 26/4/2024 முதல் தொடங்கக்கூடிய நேர்காணலில் பங்கு பெற இருக்கும் இவர் தமிழ்நாடு அரசு அலுவலகங்களில் காலியாக உள்ள துணை ஆட்சியர், காவல்துறை கண்காணிப்பாளர், வணிக வரித்துறை ஆணையர் ஆகிய பதவிகளில் ஏதேனும் ஒன்றில் தேர்வு செய்து அதிகாரியாக பொறுப்பேற்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது என்றும் தமிழக அரசு சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. படிப்புக்கும் ஏழ்மை ஒரு தடை இல்லை என்பதையும் முயன்று படித்தால் யாரும் சாதிக்கலாம் என்பதற்கும் ஸ்ரீமதி ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறார் என்றும் தமிழக அரசு சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே முதல் நாள் தொழிலாளர் நாள் பீடி சுற்றக்கூடிய ஒரு தொழிலாளியின் மகள் ஸ்ரீமதி விடாமுயற்சியுடன் படித்து வென்று உயர் அதிகாரியாக பொறுப்பேற்கவிருக்கும் செய்தி அனைவருக்குமே முன்னுதாரணமாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மே தின வாழ்த்துக்களை ஸ்ரீமதிக்கும் ஸ்ரீமதி குடும்பத்தாருக்கும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். Satyabhama Institute of Science and Technology, Chennai. Satyabhama Institute of Science and Technology, Chennai. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.